மாதிரி படப்படன்னு இருக்கு. ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. செத்துடலாம் போல இருக்கு. அது லாரி முன்னாடி விழுந்து செத்துடலாம் போல தோணுது. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல டாக்டர். வாழ்க்கை வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது டாக்டர். என்ன ஆச்சுல? என்ன அவசரமா வர சொன்ன? ஆபீஸ்ல வேலையை விட்டு அப்படியே ஓடி வந்தேனே. டேய், என்ன எப்படியாவது காப்பாத்துறா செந்தில். என்ன கையெடுத்து கும்பிட்டு இருக்க? என்னாச்சுனே உனக்கு? என்னாச்சுன்னே தெரியலடா. தூங்கி பல நாள் ஆச்சு. எல்லார் மேலயும் கோவம் வருது. எல்லாத்துக்கிட்டயும் சண்டை போடுறேன். பதட்டமா இருக்கு, பயமா இருக்குடா. எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்குடா. அண்ணே, எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. செத்து போயிடுவோம்னு தோணுதுடா செந்தில். என்ன காப்பாத்துறா. என்ன ஏதாவது டாக்டர் கூட்டிட்டு போறியா? காப்பாத்துறியடா, என்ன காப்பாத்துறியடா செந்தில். பாவம் சரவணே, யாருக்குமே வரக்கூடாது எல்லாமே இந்த பயப்புலைக்கு வந்துருச்சு. இதுக்கு தேவையா? கட்டின பொண்டாட்டி ஒத்து வந்தா பார்க்கலாம், வரலாம் போய் விட்டுட்டேன். அப்புறம் பொண்டாட்டி தங்கச்சி யாரை கட்டினா இவனுக்கு எதுக்கு? இவன் எதுக்கு மண்டையில தூக்கி அவளை பிரிப்பாராங்களை வச்சுட்டு இருக்கான்? இப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு போவான் சரவணன் யாருமே நினைக்கல. டிப்ரெஸ்ல போய் லாரிகள் வந்து சாகப்படின்னு சொல்றானே பயப்புள்ள. யாராவது பார்த்து இவனுக்கு ஏதாவது செய்யலாம். அவன் நிலைமை என்ன ஆக போகுது? பாவம் பாண்டியனுக்கும் ஒன்றும் தெரியல. இவன் நிலைமை வந்துக்கிட்டே இருக்காப்புல. ஆனால் மண்டைக்குள்ள பெரிய ஃபேக்ட்ரி ஓடிட்டு இருக்குது. இப்போவாவது இந்த செந்திலுக்கு தெரிய வந்துச்சே. கதிர் பயலுக்கு தெரிஞ்சாதான் சரவணனுக்கு விமோசனம் வரும். இங்கே பார்ப்போம், சரவணனை செந்திலும் கதிரும் காப்பாற்றி மீட்டு எடுக்கிறாங்கிறத பார்த்து பார்ப்போம்.